அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான நண்டு வறுவல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாவை முதல்ல அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாய்த்தூளை கம்மியாக சேர்த்துக்கங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்ச மசாலாவை அதோடு சேர்த்துடலாம். இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா சுருளணும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை பச்சையாக அரைச்சிருக்கோம்ல, அதனால் நல்லா சுருண்டு வதங்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். எடுத்து வச்ச நண்டையும் இதோட சேர்த்துடலாம். இந்த நண்டை இப்படி நல்லா பிரட்டி விட்டுருணுங்க அந்த மசாலாவில். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக உப்பு அதுவும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த தண்ணிலாம் வற்றி நல்லா வெந்துருச்சு நண்டும். இன்னும் இது நல்லா ட்ரை ஆகணும். சளி பிடிச்சவங்களுக்கு இந்த மழை நேரத்தில் ரொம்ப சளி பிடிச்சிருக்கும்ல, அப்போ இந்த நண்டை வாங்கி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சளிக்கு கேட்குங்க. இப்போ நான் பாதி எலுமிச்சைப்பழம் சேர்க்குறேன். நண்டு ஓவர் ஹீட்டுன்றதுனால இந்த எலுமிச்சைப்பழம் சேர்த்தா அந்த ஹீட்டை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது தூவிட்டு இது நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சிங்க. நான் இன்றைக்கி தக்காளி ரசம் வச்சுருக்கேன். அதோட இந்த நண்டை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.